இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இத்தாலி ஆகிய நாடுகள் வாங்கின திங்ஸே அது. அது போடுற மூஞ்சியா இது? ஷேவிங் பண்ணிக்கிற மூஞ்சியும் ஷேவிங் பண்ணி விடுறது கூட்டியாண்ட மூஞ்சியும் பாத்தீங்களா? யோ, இதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமாயா? எங்கெங்க முடி வளருமோ அங்கெல்லாம் முடி வளராம எங்கேயோ. ஏன்பா இவன உங்க அப்பன் காலத்தில் நான் சவுக்காரம் தடவு கிடையாதுப்பா. இந்த சைக்கிள் மணியில பச்சை தண்ணி ஊற்றி வடக்கையும் தக்கையும் 2 தடவு தடவி மம்புட்டியை கொண்டு அருகம்புல்ல வெட்டுற மாதிரி வெட்டி விடுவான். நாங்களும் எந்திரிச்சு போயிருவோம். யோ, எங்க அப்பனை பத்தி தப்பா பேசாத. உன் மூஞ்சி அருகம்புல் முளைச்ச மாதிரி தான் இருக்கு. கோவிச்சுக்காதப்பா, புண்ணியமா போய் சேர்ந்துட்டான். ஏன்பா இவன ஏன் நின்னுகிட்டு செஞ்சுக்கிட்டு நல்லா வசதியா உட்காந்துச்சலாம்ல? உட்காந்துக்கிட்டு செய்யறது, மண்டி போட்டுக்கிட்டு செய்யறது அதெல்லாம் எங்க அப்பா காலம். எங்க அப்பாவோட போச்சு. இது என் காலம். என் இஷ்டப்படிதான் செய்வேன். ஏன்பா, நான் தான் தெரியாம கேக்குறேன். வயசான காலத்துல பாவம் அவர் ஏன்பா சுத்தி விட்டு செய்யற? சும்மாரியா? பட்டணத்துல வீல் சேர் இருக்கும், சுத்தி சுத்தி செய்வேன். இங்க வசதி இல்ல, உங்களை சுத்தி விட்டு செய்யறேன். ஏங்க, அத சட்டிப்பானை செய்யறாங்களே, அந்த சக்கரத்தை இங்க கொண்டாந்து போட்டு அதுல இவரை உட்கார வச்சு வசதி போல சுத்தி விட்டு செஞ்சாக்கா? இப்ப நீ சொன்னீங்க சரியான. அவர் கடைசியா சட்டிய அறுத்து எடுத்த மாதிரி உங்க தலைய அறுத்துட்டுமா? சும்மா இருங்க தம்பி, கண்டவங்க பேச்சலாம் கேட்காதீங்க. உங்க இஷ்டத்துக்கு செய்யுங்க. ஈரக்குலையில நடுங்குது. கவலைப்படாதீங்க, அமெரிக்கன் ஸ்டைல்ல செய்யறேன். கழுத்த காமிங்க. ஏங்கப்பா, இது ஜப்பான் பவுடர், இது இத்தாலி பெனாய். உங்க மேல ஈயே முய்க்காது. இது அமெரிக்கா கூவாத்து தண்ணி. நல்லா திரும்புங்க. உடம்பு எப்படி வச்சிருக்கீங்க? தங்க பஸ்மா புயல சாப்பிடுறீங்களா? வாய மூடு, பக்கத்து கிராமமே தெரியுது. இந்த மொக்கை என் ஊருக்கு வந்ததுல இருந்து ஊரே வணக்குது. அவன் முடிய பாத்தியாடி, சுருள சொல்லியா தொங்குது. நீ ஆளுக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? இந்த மாதிரி அழகானவ நம்ம ஊர்ல எவன் இருக்கா? மூக்கு மொழியுமா இருக்கான்னு சொல்லுவாங்களே, அது இந்த மொக்கையன் தான். அவன் மேல மொழிய போட்டாதீங்கடி, அவருக்கு ஆகாம போயிட போகுது. அப்பா, என்னத்தையா சாப்பிட்டு வரீங்க? நேத்து சாப்பிட்ட நாட்டு சரக்கு, அதான் அந்த வாடை. பந்தா? இரு, பந்து சாப்பிட்டா அந்துருண்ட போங்க. கூவாத்து தண்ணி கொப்பளிச்சு துப்பு. அங்கயா? என் தம்பி, நாட்டு சாராயம் சாப்பிட்டா தப்பு வருமா? சாப்பிடும்போது தப்பு வராது. சாப்பிட்டு சாகுறீங்களே அப்ப வரும் தப்பு, சங்கு, சேகண்டி எல்லாம். யோ, ஏன் அப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க? நாட்டுல அவன் 100 பேரு 150 பேரு ஒட்டுமொத்தமா சாகுறீங்களே. நீயே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? விட்டுற வேண்டியதான். தம்பி, இப்ப என்னமோ பண்ணுங்க. என்னது? இதுதான் கராத்தே. ஏன் கத்துன? இத கத்திக்கிட்டு தான் செய்யணும். நீ கத்துல நாயெல்லாம் ஓடி போச்சுப்பா. விவரம் தெரியாம ஆடு மாடெல்லாம் அறுத்துக்கிட்டு ஓடிடுச்சுப்பா. நம்ம ஊர் நிலைமைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. விளையாட்டை கொஞ்சம் நிறுத்திக்க. என்னால எப்படியா விட முடியும்? நான் கராத்தேல பிளாக் பெல்ட். இந்த மரத்துல ஆணி அடிச்சு கத்தி தீட்டு அந்த பெல்ட்டா? அது சாண பிடிக்கிற பெல்ட். இது என் வீரத்தை காட்டுற பெல்ட். இந்த கராத்தேவை எனக்கு கத்து கொடுத்த குரு மிஸ்டர் யங் மங் டாங் மங் மங் யங். அவங்க எல்லாம் ஜப்பான்ல இருக்காங்க. நான் பிராக்டிஸ் பண்றத கம்ப்யூட்டர்ல பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பிராக்டிஸ் பண்ணல, கம்ப்யூட்டர்ல எட்டி உதைச்சாங்கன்னா என் நெஞ்சில விழும். என் நெஞ்சு முக்கியமா, இந்த ஊர் முக்கியமா? யோ, நான் ஒரே ஆளு 500 பேர் அடிப்பேன். இந்த கிராமத்துல மொத்தமே 300 பேர் தான் இருக்கீங்க. 200 பேருக்கு பக்கத்து கிராமத்துக்கு போனோம். ஜாக்கிரதை. என்ன பத்தி தெரியணும்னா இங்க பா. என்னமா சத்தம் கேக்குது? நானும் சின்ன வயசுல தூரங்களை எவ்வளவோ சினிமா பார்த்திருக்கேன், ரேடியோவும் கேட்டிருக்கேன்.
இந்த மாதிரி சத்தத்தை கேட்டதே இல்ல. பகல சவரம் பண்ணும்போது ஊரெல்லாம் மணக்குது. ராத்திரில ஓதும் போது காதெல்லாம் குளிருது. நீ ஏன் வந்த? எங்க வீட்டுல தூங்க முடியலங்க. வீட்டுல தூங்க முடியல? எறும்பு கிடைக்குதா? இல்லங்க. மூட்டை பூச்சி கிடைக்குதா? இல்லங்க. கொசு கிடைக்குதா? சொல்லு, டார்டாய்ஸ் தரேன். ஐயோ, புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. நீங்க ஊதறத கேட்டு என்னால தூங்க முடியலங்க. இது ஊதறதா? எங்க வீடு என்ன கொல்லப்பட்டன்னு நினைச்சியா? இது வாயால ஊதறது இல்லம்மா, கையால வாசிக்கிறது. வயலின், அதாவது பிடில்பாங்க. ஏன் என்ன கட்டி பிடிச்ச? நீங்க தானே பிடின்னு சொன்னீங்க. ஐயோ, ஆரம்பமே குழப்பமா இருக்கே. நான் பிடில்னு சொன்னேன். என் காதுல பிடின்னு விழுந்துச்சு. ஒரு காது மந்தமா, ஏன்டா அந்த ஊருக்கு வந்தோன்னு இருக்கு. எனக்காகத்தான். நான் தான் உங்க மேல ஆசை வச்சுட்டேனே. ஆமா, நீ என்ன எண்ணம், நான் என்ன எண்ணம்? உங்க அம்மா அப்பா ஒத்துப்பாங்களா? அவங்க கிடக்குறாங்க. ஆசைக்கு அளவில்ல, காதலுக்கு கண்ணில்லன்னு சொல்லுவாங்க. அது நம்ம விஷயத்துல எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்க. என்னால உங்களை மறக்க முடியாதுங்க. சாதியாவது மதமாவது. என் கத்தி சின்ன கத்தி, பஞ்சாயத்து கத்தி பெரிய கத்தி. என் கத்தி முகத்தை அழகா சேவ் பண்ணும், பஞ்சாயத்து கத்தி கழுத்தை சீவிடும். கத்திய மாத்தி விட்டுறாத மல்லிகா. நீங்க கிடைக்கலன்னா நான் செத்து போயிடுவேங்க. சாவு, ஆனா கைய கோத்துட்டு சாவாத. ஐயோ, சீவிடுவானுங்களே. என்னங்க வயலனு காணோம், கீழே இருக்கா? நீ ஒரு கொத்தமல்லி. அது சரி, இந்த சட்டி எதுக்குங்க? தெரு தெருவா பிச்சை எடுக்க. நம்ம காதல யாரும் ஒளிஞ்சு பார்க்க கூடாது இந்த ஐடியா. இந்த யோசனை உங்களுக்கு எப்படிங்க வந்தது? எல்லாம் உங்க அப்பா சட்டி தலைய பார்த்தான். இந்த சட்டிய தலையில கவுத்துட்டு நம்ம தண்ணிக்கு மேல மிதக்கிறோம். ஐயோ, புச்சாலி பொண்ணு. இந்த புச்சாலி தான் உங்க அப்பா கிட்ட இருந்தா உங்க அப்பா என்னைக்கோ முன்னே இருப்பான். அவன் ஒரு கட்டாபாஞ்சர். அப்படியே சட்டிய தலையில கவுத்துக்க. ஏன் கணக்கு என் மகன் மல்லியாவை கண்டிச்சு போட்டு வீட்டை விட்டே வர்றதுன்னு சொன்னியே, நெசந்தானா? ஆமா, வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்ல. ஜன்னல் பக்கம் கூட எட்டி பாக்குறது இல்ல. பட்னத்தான் அங்க இருந்து வந்தானே, அவனை பஞ்சாயத்து தலைவர் கண்டிச்சான்னு சொன்னேன்ல. கண்டிச்சாரே, பையன் நடுங்கிச்சான்ல. இல்ல, அங்க பாரு, தண்ணியில மிதக்குதே 2 சட்டி. உன் மண்டை மாதிரியே 2. அது இவனாவது உள்ளாங்கலாம் பிடிக்க விட்டுருப்பாங்க. கண்ணாடியை கலத்தி போட்டு நல்லா உத்து பாரு. தட்டி பாப்போமா? அது வாங்க போறியா? இறங்க தண்ணிக்குள்ள. விடாதையா? விடாத. அடி ஓங்கி அடி. எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோயிலிலே.